இவ்வளோ பெரிய சிமெண்ட் தொட்டிலையும் கூட வச்சுருக்கீங்க, அப்புறம் அது இல்லாமல் ஒரு சின்ன சிமெண்ட் தொட்டிலையும் கூடையில் வச்சுருக்கீங்க. இதுக்கு எது என்ன டிஃப்ரென்ஸ்க்காக வச்சுருக்கீங்க? ப்ரோ, நம்ம வந்து குட்டிகளை நம்ம 2 டைப்பில் குட்டி காப்பாற்ற முடியும். நீங்கள் பெரிய டேங்காக வச்சுருக்கீங்க அப்படின்னா, பெரிய டேங்க்கில் கூடைகளை மட்டும் தனித்தனியாக போட்டுட்டிங்கன்னா, பேரண்ட் குட்டி போட்டதுக்கப்புறமா குட்டி மட்டும் வந்து அந்த கூடைக்குள்ளே ஒழிஞ்சிக்கும். பேரண்ட் வந்து குட்டியை சாப்பிட முடியாது. ஸோ நம்ம இப்படி ஒரு டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குட்டியை காப்பாற்றலாம். இதே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டேங்க்கு சின்ன டேங்காக இருக்குது, சின்ன சிமெண்ட் தொட்டியாக இருக்குது அப்படின்னா, அந்த சிமெண்ட் தொட்டியில் வந்து நீங்கள் கூடையை போட்டுட்டு அந்த கூடைக்குள்ளே நீங்கள் பேரண்ட்டை போட்டுட்டா, அந்த பேரண்ட்டு போட்ட குட்டி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கூடைக்கு வெளியில் வந்துடும். ஸோ பேரண்ட் வந்து குட்டி கூடைக்கு வெளியில் வந்து சாப்பிட முடியாது. நீங்கள் இப்படியும் காப்பாற்றலாம். நீங்கள் கேட்கலாம், சார் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கூடைக்கு வெளியிலே குட்டி பேரண்ட் விட்டுட்டிங்கன்னா குட்டி வந்து பார்த்திங்கன்னா போட்டதுக்கப்புறம் கூடைக்குள்ளே போய்க்கும்ல, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏன் இப்படி போட்டிருக்கீங்கன்னு சொல்லி கேட்கலாம். எனக்கு இது வந்து பார்த்திங்கன்னா அல்பினோவில் ரெட் எக்ஸிடோங்கிற வெரைட்டிங்க. அல்பினோ பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா குட்டி போட்டுதுன்னா சீக்கிரமாக சாப்பிட்ரும். ஸோ நம்ம கூடைக்கு வெளியில் பேரண்ட்டை போட்டிருந்தோம் அப்படின்னா குட்டி போட்டாலும் கொஞ்சம் குட்டியை வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இதே வந்து கூடைக்கு உள்ளே நம்ம பேரண்ட்டை போட்டோம்னா குட்டி ஃபுல்லாக வெளியில் வந்துடும். ஸோ குட்டி ஃபுல்லாகவே நீங்கள் காப்பாற்ற முடியும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த டைப்பை இதை ட்ரை பண்ணுறேன். ஸோ உங்களோட டேங்க்கு எப்படி இருக்கோ, என்ன சைஸ் இருக்கோ, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் குட்டிகளை காப்பாற்றி டெவலப் பண்ண முடியும்.